ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நாட்களும் காலங்களும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை மட்டும் பாதுகாத்து பராமரித்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வந்திருக்கிறார். நன்றி செலுத்தி உன்னதமான தேவனை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 7:18 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தாவீது தன்னுடைய கடைசி நாட்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் சும்மா மட்டும் நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்தவில்லை. கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கிறார். எவ்வளவோ அற்புதமாய், எவ்வளவோ அழகாய், எவ்வளவோ மேன்மையை நடத்திருக்கிறீர் சொல்லி, நானும் என்னுடைய வீடு கடத்தி வந்த பாதைக்கெல்லாம் நான் எந்த அளவுக்கும் தகுதி கிடையாது. தன் ஆரம்பத்தை யோசித்து பார்க்கிறாரு. நான் ஆடுகளுக்கு பின்பாக சென்ற மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்த ஒரு சிறுவன், எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. ஆனாலும் தகுதி இல்லாத என்னை அழைத்து தகுதிப்படுத்தி ராஜாவாக மாற்றி அழகு பார்த்து இம்மட்டும் நடத்தி வருகிறீரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரை தகுதி கிடையாது நன்றி சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையும் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளவோ பாடுகள் உண்டு, எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லையே. எவ்வளவோ காரியங்கள் இனி அவ்வளவுதான் சொல்லுவோம், மீண்டுமாய் பலன் கொடுத்து தூக்கி நிறுத்தி நடத்தி வருகிறாரே, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எவ்வளவோ காரியங்களிலே துணை நின்றிருக்கிறார். விபத்துகள், ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய நாட்களிலும் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி ஆண்டோடு நடத்தல நினைச்சு நன்றி செலுத்துவோம். தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத மற்ற காரியங்களை அதை நினைத்து அல்ல, ஆண்டவர் நடத்தினாரே அதற்கு நன்றி சொல்லுங்கள். அதோடு மட்டுமல்ல, அப்படி செய்யும் பொழுது தேவன் முன்பாக திறந்த இன்னும் தொடர்ந்து முன்னேறி சொல்ல முடியாத பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு அருமையான ஊழியருடைய வாழ்க்கை நான் படித்தேன். சீனா தேசத்திலே மிஷினரியாக போய் அங்கு ஊழியத்தை ஆரம்பித்து நன்றாக செய்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவு இழப்புகள். அவருடைய வயது முதிர்வாகிவிட்டது. குறிப்பிட்ட ஒரு இடத்திலே மிஷினரி கூடுகை நடக்கிறது. அங்கு அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவ அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து உட்கார்ந்து அந்த கூடுகை எல்லாம் நடந்து வருவோம் முன்பாக அந்த கேம்பஸ்ல உட்கார்ந்து ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். அங்கு சில கல்லறைகள் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. மற்ற மிஷினரி ஜூனியர்ஸ் எல்லாம், ஐயா அல்றீங்க, இது பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாக்குறாரு. இல்ல அப்படிங்கிறாரு. இல்லையா, நீங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதான்னு பார்க்கும்போது ஒருத்தர் கேட்கிறாங்க, பக்கத்துல இருந்த கல்லறையெல்லாம் வேற யாரும் கிடையாது, அவருடைய மனைவி பிள்ளைகள் ஊழியத்து நிமித்தமாக இலக்க கொடுக்க நேர்ந்தது. அவருடைய கல்லறை தான் அங்க இருக்கிறது. அது பக்கத்தில் தான் அவரும் உட்கார்ந்து இருக்கிறார். அதை பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். அவங்களை இழந்ததுனால நான் அழல, மாறாக என் கண்களில் வருகிறது ஆனந்த கண்ணீர். கடந்து வந்த பாதி நான் திரும்பி பார்க்கிறேன். எவ்வளவு பாடுகளான என்னை கைவிடல, ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுத்தாரு. இப்போ நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்ன ஆயத்தம் தெரியுமா? என் மனைவி பிள்ளைகள் இருக்கிற இடத்திற்கு நான் போவதற்கு ஆயத்தமாகி விட்டேன். அந்த சந்தோஷம், அதான் என் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருகிறது என்று சொன்னாராம். யோசித்து பாருங்கள். கடந்து வந்த பாதி திரும்பி பார்க்கிறார். எவ்வளவு இழப்புகள் தான். ஆனால் மீண்டுமாய் இந்த இழப்புகளின் மத்தியில் நான் விழுந்து விடாதபடி, முடங்கி விடாதபடி, அப்படியே மனமடிந்து உட்கார்ந்து விடாதபடி தொடர்ந்து ஆண்டவருக்காய் ஓடும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். ஆண்டுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பலனை கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு. விசுவாசத்தை விட்டு நான் விலகல. பல கேள்விகள் பலர் கேட்டாங்க. ஆனாலும் நான் இயேசுவை கடைசி வரை நம்பினேன். அவர் என்னை கைவிடல. அதனாலதான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்த்து நீ கண்ணீரோடு நன்றி சொல்றேன்னு சொன்னாராம். எத்தனை உண்மை! நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமே. உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தோம்னா, நன்றி சொல்வதற்கு 1000 ஆண்டுகள் இருந்தாலும் போதாது, கொடா கொடி நாவுகள் இருந்தாலும் போதாது. அதுதானே உண்மை. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால அந்த மாத கடைசியில கொஞ்ச நேரம் நம்ம டைமை ஒதுக்கி அன்றோட சமூகத்துல மாதத்தை தொடக்கும் போது கவலையோடு தொடங்கி இருக்கலாம், வேதனையோடு தொடங்கி இருக்கலாம். இந்த மாதம் எப்படி முடியும்னு தெரியல, எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தொடங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரை கொண்டு வந்திருக்கிறாரு, நாளைக்கு நடத்துவாரு. நம்பிக்கையோட அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றிகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்துல பாதி முடிஞ்சிருச்சுப்பா, இனி பாதி முன்பாக இருக்குது. பின்பாக பாதுகாத்த தேவன் முன்பாகவும் எங்களுக்கு முன்னாக சென்று கோணலாவனைகளை செவைப்படுத்தி கரடு முரடான சமமாக்கி கூட நின்று நடத்த வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியப்படுத்துங்க. ஒருவேளை இந்த மாதத்துல எதிர்பார்த்த காரியங்கள் தோல்வியில் விழுந்திருக்கலாம், தடையா இருந்திருக்கலாம், முடியாமல் போயிருக்கலாம், ஒருவேளை அதுல வேதனையான அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் வரப்போகிற மாதத்துல தேவன் கூட இருந்து தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக, எல்லாவற்றை திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக. ஒரு நாள் வரும் பொழுது திரும்பி பார்த்து இவைகள் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு, இவ்வளவு பெரிய மேன்மைக்கு நாம் எம்மாத்திரம் என்று சொல்லத்தக்க விதத்துல உயர்த்த உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நன்றிகளிலே தேவன் மகிழ்வார். தொடர்ந்து மகிழ்வுடன் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.